வந்தே மாதரம். நமது மகாத்மா தேசிய கட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கட்சியினுடைய நோக்கம் கல்வியை அரசுடைமையாக்க வேண்டும். அந்த கல்வி என்பது ஏழை எட்ட முடியாத தூரத்தில் இருக்கின்ற கல்வியை கூட அனைவருக்கும் சமமான கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வி அனைவருக்கும் இலவசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கட்சியினுடைய நோக்கம். அடுத்தது, அரசு மருத்துவமனையை தனியார் உயர் மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். அரசு மருத்துவமனையை தனியார் உயர் மருத்துவமனைக்கு செல்கின்ற நபர்கள் அனைவருமே வசதி படைத்தவர்களாகவும் ஒரு அரசியல் பிரமுகர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் மட்டும்தான் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஏழை மக்களும் உயிர் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். மூன்றாவதாக, விவசாய நிலங்கள் அனைத்தும் இன்று அனைத்து நிலங்களுமே இன்று பால்வெட்டு விட்டது. அந்த நிலங்களை சரிபடுத்தி இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வருவதற்காக விவசாயிகள் அனைவருக்கும் தரமான பசுமாடு, தரமான ஆடு, தரமான கோழி குஞ்சுகள் இவைகளெல்லாம் கொடுத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு இலவசமாக ஒருங்கிணைந்த பண்ணையம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கொள்கையை வைத்திருக்கிறோம். அடுத்ததாக, இந்த திட்டங்கள் அனைவருக்கும் கல்வி அரசுடைமை, சீனியாரிட்டி படி வேலை, படித்த அனைவருக்கும் ஜாதி அடிப்படையில் வேலை இல்லாமல் சீனியாரிட்டி படி வேலை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கொள்கையில் இந்த 4 திட்டங்களில் நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திட்டத்தின் மூலமாகவே இன்னும் பல திட்டங்கள் மக்களுக்கு இலவசங்கள் கொடுப்பதை விட கடன் இல்லாமல் வாழ்வதற்காகவும் நிம்மதியான வாழ்வதற்காகவும் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். இந்த திட்டங்களை தேர்தல் பணி நேரத்தில் நாங்கள் தங்களுக்கு கூறுகின்றோம். நீங்கள் அனைவரும் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளித்து நம்முடைய வேட்பாளர்களை அனைவரையும் வெற்றி பெற செய்து நாடும் நலமாக இருக்கவும் நாமும் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழவும் வழிவகுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.